ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, மட்டும் நாம் தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவன் நமக்கு உதவி செய்தார். தொடர்ந்து தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் தேவனுடைய செய்திகளுக்கு நேராக நாம் கடந்து செல்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும் என்று வாஞ்சியாக இருக்கிறேன். என்னென்னு சொன்னால், எங்கே பார்த்தாலும் ஆபத்துகள், அழிவுகள், சேதங்கள். ஆனால் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் சின்ன ஒரு ஆராய்ச்சி மாதிரி தேவ சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அதனால் நமக்கு பலன் உண்டாகும் என்று நாம் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் அவரலில் சொல்லுவோமா? ஆதலால் தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தலின் புத்தகம் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 12:12 வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 12:12 வாசி. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாருங்க, பிசாசுக்கு கொஞ்ச காலம்தான் உண்டென்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு வருவாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது இல்லையா? பிள்ளைகளெல்லாம் கவனிக்கிறீங்களா? பிசாசுக்கு எவ்வளோ காலம் இருக்குதா? கொஞ்ச காலம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவன் இனி கடைசி காலத்தில் ஆண்டவர் அவனை சங்கிலினால் கட்டி நித்திய நரகத்துக்கு தள்ள போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த கொஞ்ச காலம் இருக்கிறபடினால அவன் தீவிரமாக ஜனங்களை சோதிக்கிறான், ஜனங்களுக்கு தீமை செய்ய பார்க்குறான். அவனை யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிவதாக 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது. அல்லையிலே சொல்லுங்களா? அல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு என்ன செய்கிறானா? வகை தேடி சுற்றி திரிகிறானா. அப்போ யார் கிடைப்பா? யார் நம்ம கண்ட்ரோலில் வருவா? யாரை நமக்கு அடிமைப்படுத்தலாம்? யாரை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு போகலாம்? எந்த ஆத்துமாவை கெடுத்து பாதாளத்துக்கு அனுப்பலாம்? இப்படின்னு பிசாசு பயங்கர ஒரு தீவிரமான காலம் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் தீவிரமாக இருக்கிறான். நம்ம எல்லாம் மக்கு மாறி இருக்கோம். நம்ம எல்லாம் அப்படியே சோர்ந்து போய் பலகீனப்பட்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை தேவன் பலப்படுத்துவார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தின் அபிஷேகத்தை தேவன் ஊற்றுவார். சத்துருவை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள உண்டாகும். ஆனால் சாத்தானுக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் உண்டென்று அவன் நல்லா அறிஞ்சிருக்கிறான். ஏன்னா இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. அல்லேலூயா. அவர் வருகைக்குரிய எல்லா அடையாளங்களும் அப்படியே நிறைவேறிட்டே வருது. பிரைஸ் தி லார்ட். மற்ற 24 சொல்லப்பட்ட போல எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறிட்டே வருது. யுத்தங்கள், செய்திகள் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி கேள்விப்பட்டுட்டே இருக்கிறீங்க தீவிரமாக. இது வருகைக்குரிய எச்சரிப்புகள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நாம் எவ்வளவு ஞானமாக தெய்வீக பயத்தோடு நாம் இன்னும் கர்த்தருடைய காரியங்களில் எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தான் பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான் எப்படின்னா, இன்றைக்கி சாத்தானு கொஞ்ச காலம்தான் உண்டென்று அறிந்து வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு. நல்லா கவனிங்க, அவன் கொஞ்ச காலம் உண்டென்று அவனுக்கு தெரியுது. அதனால அவன் என்ன செய்யும்? மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால். எங்க இறங்கி இருக்கான்? பூமியில இறங்கி இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு மத்தியில் அவன் இறங்கி இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பூமியில இறங்கி இருக்கிறபடினால என்ன நடக்குமா? உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா. அப்போ ஆபத்துகள் வரும். பிரைஸ் தி லார்ட். எதனால? பிசாசின் கிரியைகளால. ஹல்லேலூயா. ஆபத்துகள் எங்கு பார்த்தாலும்
ஆபத்துகள் இன்னைக்கு பயங்கரமாக நடந்துக்கிட்டே இருக்கிறது. அல்லையிலே சொல்லுங்களேன். ஹலே லூயாம், ஹலே லூயாம். டேஞ்சர் ரிஸ்க்கு அப்படின்னு பார்க்குறோம். ஒரு ரிஸ்க்கு வந்து இன்றைக்கி உலகம் முழுவதுலையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் ஆபத்துகள், டேஞ்சர், எங்கே பார்த்தாலும் டேஞ்சர், எங்கே பார்த்தாலும் அபாயம், எங்கே பார்த்தாலும் ஆபத்து. இன்றைக்கி பிசாசின் கிரியைகளால் ஒரு பக்கம் ஆபத்துகள், அல்லையிலேயே சொல்லுங்களேன். மறுபக்கம் பயங்கரமான வியாதிகள், தீமைகளால் ஆபத்துகள். பிரைஸ் தி லார்ட். இன்னும் எங்கே பார்த்தாலும் பயங்கரமான இப்போ யுத்தத்தினால ஒரு பக்கம் ஆபத்துகள், எங்கும் ஆபத்து உலகம் முழுவதிலையும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லையிலே சொல்லுங்களாம். அப்போ இந்த ஆபத்து வரும் என்று வேதம் சொல்லி இருக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆபத்து வராது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களாம். அப்போ ஆபத்து பிரச்சனை ஒன்றும் வராதுன்னு வேதம் சொல்லலை, எல்லாமே எச்சரிப்பாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆபத்து வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து வரும்னு சொல்லியிருக்காரு. அதே போல் வசனம் சொல்லுகிறது பாருங்க. அதே வெளிப்படுத்தலில் வாசிக்கிறோம் 8வது அதிகாரம். அதில் வந்து வாசிக்கும்போது 8வது அதிகாரத்தில் 13வது வசனம் படித்து பாருங்க. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தலின் புத்தகம் வந்து ஆண்டவர் எல்லாமே நடக்கிறதையும் நடந்தவைகளையும் நடக்க போகிறவைகளையும் குறித்து சொல்லியிருக்கிறார். அல்லையிலே சொல்லுங்களா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ முன்னாலே நடந்தவைகளையும் நடந்து கொண்டிருக்கிறவைகளையும் இனி நடக்க போகிறவைகளையும் குறித்து தெளிவாக எழுதப்பட்ட புத்தகம்தான் இந்த வெளிப்படுத்தலின் புத்தகம். பிரைஸ் தி லார்ட். ஆதலால் தேவ பிள்ளைகளை நீங்கள் கவனமாக கவனித்தா அதனுடைய உண்மையான சித்தத்தை, உண்மையான காரியங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது. இங்கு கூட வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சீக்கிரமா படிங்க. தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, அவன் என்ன சொல்றான் பாருங்க, மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால், இனி எக்காலம், ஒவ்வொரு எக்காலத்துக்கும் ஒரு பயங்கரமான ஆபத்து நடந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு எக்காலத்திலையும் ஒரு பெரிய சம்பவம் நடந்ததாக பார்க்கிறோம். இப்போ இனி எக்காலம் ஊத போகிறது. என்ன 3 அந்த வாசிங்க. மற்ற 3 தூதருடைய, மற்ற 3 தூதர்களின், அந்த தூதர்களினுடைய எக்கால சத்தங்களினால், அந்த 3 தூதர்கள் ஊத போகிற எக்கால சத்தத்தினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ, பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ, 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 ஐயோ என்று சொல்ல கேட்டேன். ஐயோ, 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 ஹல்லேலூயா என்று சொல்ல கேட்டேன். அதில் என்ன சொல்லப்பட்டது? ஆபத்து வரும். பிராக்கெட்ல முக்கியமான பாயிண்ட் கரெக்டா சொல்லுமா? ஐயோ, 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 ஆபத்து வரும், ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. நம்முடைய செய்தியின் தலைப்பே ஆபத்து தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த ஆபத்து, அந்த மெயின் பாயிண்ட்டை விட்டுட்டு அது சொல்ல கேட்டேன்னா என்ன சொல்லுவேன் எனக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தியத்தை சரியாக படிக்கணும். நம்ம முதல்ல என்னன்னா அது என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதை ஒரு தூதன் வந்து அறிவிக்கிறாரு, இனி பயங்கரமான ஆபத்து வரும். அல்லேலூயா. எப்படி சொல்கிறாரு? ஐயோ, 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 பூமியில் குடியிருக்கிற மக்கள் மத்தியில் ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது ஒரு நற்செய்தி அல்ல, ஆனால் ஒரு எச்சரிப்பின் செய்தி. ஹல்லேலூயா. ஒரு விழிப்புணர்வின் செய்தி. நீங்களும் நானும் விழிப்படைவோமானால், உணர்வடைவோமானால் வரப்போகிற பெரிய அழிவுகளுக்கும் பெரிய ஆபத்துகளுக்கும் பெரிய தீமைக்கும் நீங்கள் தப்பி பிழைக்க இது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதலால் தான் தேவனுடைய பிள்ளைகளே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அதே போல வெளிப்படுத்தலின் புத்தகம் இன்னும் பாருங்கள் 2 ஆபத்து கடந்து போனதாக வேதம் சொல்லுகிறது. 1ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. அதை குறித்து நீங்கள் படித்து பார்க்கும்போது 11வது அதிகாரம் அதில் வந்து வாசித்து பாருங்கள். சரி, 9வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 9:12 படிங்களா?
9:12 சீக்கிரமா. கடந்து போயிட்டு முதலாம் ஆபத்து எப்படி என்ன ஆச்சாம்? கடந்து போயிட்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ 3 ஆபத்துகளை மிக முக்கியமாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அல்லேலே சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாம் ஆபத்து ஒரு காலகட்டத்தில் அது கடந்து போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். இப்போ அதுக்கு கால கணக்கெல்லாம் போட்டாச்சுன்னு நம்ம செய்தி முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இன்னும் முதலாம் ஆபத்து கடந்து போயிட்டு பின்பு அதுக்கு பிறகு பாருங்க இன்னொரு காரியம் 11வது அதிகாரத்தில் 14வது வசனத்துக்கு வாங்க. 11 இரண்டாம் ஆபத்துகளும் கடந்து போயிட்டு இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த 3 ஆபத்துகள் 3 காலகட்டத்தை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களாம். முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. பிரைஸ் தி லார்ட். இரண்டாம் ஆபத்துகளும் கடந்து போயிற்று. இனி மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சீக்கிரமாய் வரப்போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் எச்சரிப்பை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. பிசாசு பல ஆபத்துகளை கொண்டு வருகிறான். எங்க பார்த்தாலும் ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், யுத்தங்கள், செய்திகள், எங்கும் ஆபத்து நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆபத்து இல்லாத இடமே இல்லை. வீட்டில் பார்த்தா ஆபத்து, வெளியே போன ஆபத்து, எங்கும் ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. பிரியமானுள்ள இதெல்லாம் ஒரு பக்கம் ஆபத்துன்னா தேசத்தில் நடக்க போகிற பயங்கரமான ஆபத்துகள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே மேல் பூச்சி பூசியே இப்படி நாட்களை கடத்தி கொண்டிருக்கிற அனுபவங்கள் எல்லாம் எரி விட்டு விட்டு ஆண்டவரே வரப்போகிற ஆபத்துக்கு நாங்கள் தப்பி பிழைக்கணும்னா என்ன வழி? கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தப்பி பிழைக்கணும்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வரப்போகிற ஆபத்துகள், அழிவுகள், சேதங்களுக்கு முன்பாக உங்களால் என்னால் நிற்க முடியாது. அல்லேலூயா. அந்த ஆபத்துகளிலிருந்து நீங்களும் நானும் காக்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் இன்றைக்கு அதுக்காக தான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் அருமையான தேவ பிள்ளையே, நீ ஆபத்திலிருந்து காக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் மனைவி பாதுகாக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், என் புருஷன் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆபத்திலிருந்து அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும், தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படியானால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. முதலாவது ஆபத்து வரும் என்று தேவன் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. முதலாம் ஆபத்து கடந்து போயிட்டு, இரண்டாம் ஆபத்து கடந்து போயிட்டு. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் சொல்லியாங்க மூன்றாம் உலக போர் இப்போ சீக்கிரமாக வரப்போகுது. அதுதான் மூன்றாம் வேதம் சொல்லுகிறது. மூன்றாம் ஆபத்து கடந்து வரப்போகிறது. அது சீக்கிரமாக வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்களாம். சீக்கிரமாக அந்த ஆபத்து கடந்து வரப்போகிறது. அதுக்குரிய அறிகுறிகள் தெளிவாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ராஜாக்களோடு இப்படிப்பட்ட ராஜ்யங்கள் சேரும், இப்படிப்படியாக நடக்கும், யுத்தங்கள் நடக்கும், பயங்கரமான சம்பவம் நடக்கும். கடைசி காலத்தில் சாத்தானோ கொஞ்ச காலம் உண்டென்று அவன் அறிந்து அவனும் தீவிரமான தீமைகளை கொண்டு வருவான், தீவிரமான ஆபத்துகளை கொண்டு வருவான், தீமையான காரியங்களை தேசத்தின் மீது போடுவான். எங்கும் பயங்கரங்கள் பற்றி எரியும். ஆதலால் ஆபத்துக்கு பஞ்சமில்லாதபடி போய்விடும். ஆபத்து நடக்க போகிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்தவர்களாக ஒரு எச்சரிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி காலம் செல்லாத தேவ பிள்ளையே, இனி இருக்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கை கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கையாக, சத்தியத்துக்காக வைராக்கியம் உள்ள வாழ்க்கையாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஆபத்து போயிற்றுன்னு நினைக்காதுங்க. 2 ஆபத்துகள் கடந்து போயிற்றது உண்மைதான். வேதம் சொல்லுகிறது மூன்றாம் ஆபத்து இதோ சீக்கிரமாய் வரப்போகிறது. அல்லேலூயா. ஒரு உணர்வில்லாத வாழ்க்கை வாழ்வோமானால் என்ன நடந்தாலும் நடக்கத்தான் செய்யும். சிலர் என்ன நினைக்காங்க,
ஆபத்து வரதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும், எல்லாம் அப்படி தான் நடக்கும், யுத்தம் நடக்க தான் செய்யும். நீங்கள் நல்லா படுத்து உறங்கிறதுக்காக அல்ல, விழிப்படையும்படியாக கர்த்தர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. நீ தேவனுக்காக எழும்பும்படியாக தேவன் உங்களை எச்சரிக்கிறார். நீ தேவ சித்தம் செய்யும்படியாக தேவன் உங்களை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. நடக்க தான் செய்யும். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று கர்த்தர் கேட்பார் அல்லவா? ஒரு நாள் நீங்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் அல்லவா? நான் நிற்க வேண்டும் அல்லவா? அன்றைக்கு உங்கள் கணக்குகளை கொடுக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்திருக்கிறவர்களாய் நாம் நின்றோமானால் ஆபத்துகளுக்கு தப்பி பிழைக்கக்கூடிய வழிகள் உண்டாகும். அங்கு நடக்கிற ஆபத்து பயங்கரமான ஆபத்துகள். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன ஆபத்துகள் எல்லாம் வரம் போகும். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரியமானவர்களே, இனி வரப்போகிற கொடிய காலத்தினுடைய ஆபத்துகள் மகா பெரிய பயங்கரமான உபத்திரவ காலம் உண்டாகுமா? அல்லேலூயா. 7 ஆண்டுகள், அந்த கொடிய ஆண்டுகளில் நிற்கிறது பெரிய பாடு. பிரைஸ் தி லார்ட். அந்தி கிறிஸ்துனுடைய கண்ட்ரோலுக்குள்ள தேசம் விடப்படும். அப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் வரப்போகிறது. அன்றைக்கு தான் அந்த சிப்பு போடுறது, எல்லாரும் நெற்றியில் அடையாளம் போடுறது, கைகளில் முத்திரை தரிக்கிறது, இப்படி பயங்கரமான ஆபத்துகள் எல்லாம் வரப்போகிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த ஆபத்துக்கு தப்பி பிழைக்க தான் இன்றைக்கே நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் மாறுங்கள். செபிக்கிற ஒரு செப வீரர்களாய் மாறுங்கள். தேசத்தில் இயேசுவுக்காக சத்தியத்துக்காக எழும்புகிற பிள்ளைகளாய் மாறுங்கள். தேவனுடைய சித்தம் செய்ய உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆபத்தின் கிரியைகளை உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த விதமான சத்துரு உங்களை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆதலால் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆபத்து கடந்து போகுது, ஆனால் உணர்வில்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, ஆண்டவர் தேடணுன்னு மனம் இல்லை, ஜெபிக்கணுன்னு மனம் இல்லை, சபையில் வந்து கர்த்தரை கனப்படுத்தணுன்னு ஆராதனை போகணுன்னு மனம் இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை. என்றைக்கு ஆபத்து உங்களை பிடிக்கும் என்று எனக்கு சொல்ல தெரியல. அல்லேலூயா. எப்போ ஆபத்து உங்களை மேற்கொள்ளும் என்று சொல்ல முடியலை. வசனம் சொல்லுகிறது திடீரென்று சம்பவிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. பிரசவ ஸ்திரீகளுக்கு வேதனை எப்போ பெருகணும் தெரியாது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று பல சம்பவங்கள் நடக்கும். ஆதலால் வேதத்தின்படி நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் அதிகமாக பிரயாசப்படுவோம். மலையில சொல்லுங்களாம். வேதம் சொல்லுகிறது, யோபு 21வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கரை, வசனம் சீக்கிரமாக படிக்கலாமா? யோபு 21:17 படிங்க, சீக்கிரமாக படிங்க. அவங்க ஆபத்து அவங்க மேல வருமா? பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு விஷயம் கூட வாசிங்க. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம். பாத்தீங்களா? துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்துகள் அவர்கள் மேல் வரும். அவங்க ஆபத்து அவங்க மேலேயே வருமா? துன்மார்க்கமா பாவம் செய்து கொண்டு துணிகரமான காரியத்தை செய்து ஆண்டவருக்கு விரோதமான வாழ்க்கை வாழுகிறவருடைய வாழ்வில் அவங்க ஆபத்து அவங்க மேலேயே வருமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிக ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். ஆபத்துகளை கண்டு இன்னைக்கு மனம் திரும்ப மனமில்லை. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே பயங்கரமான ஆபத்துகள் எல்லாம் வருது, பயங்கரமான அழிவுகள் வருகிறது. நீங்கள் அதை வீடுகளில் தனிமையாக வாசித்து பாருங்கள். ஆனால் அதில் 11வது வசனம், அந்த ஆபத்து எல்லாம் நடந்த போதிலும் கூட, எவ்வளோ பிரச்சனை வந்த போது கூட மக்களுக்கு மனம் திரும்ப மனம் இல்லையா? 11வது வசனம் படித்து பாருங்க. தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும். இப்போ அங்கெல்லாம் பயங்கரமான ஒரு வருத்தம், புண்ணு, தேவனுடைய வாதை ஜனங்களை வாதித்தது. அல்லேலூயா சொல்லுங்களா. தேவனுடைய கோபம் அங்கு இறங்கிறது. நீங்கள் அதை அதிகாரம் முழுவதும் நீங்கள் தனிமையாக வீடுகளில் படித்து பாருங்கள். ஒவ்வொரு தூதனும் எக்காலம் ஊதும் போது ஒரு பயங்கர வாதை தேசத்தின் மீது ஊற்றப்பட்டது. அல்லேலூயா. சனங்க மேலே பெரிய கோபம் இறங்கி வந்தது, பயங்கரமான அழிவுகள் வந்தது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? வாசித்து பாருங்க.
பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல். அந்த வாதைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பயங்கரமான ஆபத்துகள் வந்த போதிலோ அவங்க என்ன செய்கிறாங்க? பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. கிரியைகளை விட்டு மனம் திரும்பவே இல்லையா? ஹல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. இப்போ யுத்தம் நடக்குதுன்னு பேசிகிட்டே இருக்கிறோம். மனம் திரும்புகிறோமா? ஒப்பு கொடுக்குறோமா? ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு அறிகிறோமா? கிடையாது. ஹல்லேலூயா. கடவுளை ஏன் இப்படி விட்டாரு? ஒருத்தர் கேட்குறோம், ஏன் இப்படிலாம் நடக்கணும்? கிறிஸ்தவங்க சண்டை போடுறாங்களாம். கிறிஸ்தவங்கன்னா அவங்களும் கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் வேற, அந்த இஸ்ரவேலர்கள் வேற. அவங்க இஸ்ரவேலர்கள் தான், ஆனால் இன்னும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவாகிய மெஸ்ஸியாவை அவங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் ஏன் நடக்குன்னு கேள்வி கேட்டுட்டு தப்பித்து கொள்ள முடியாது. நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும். ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது என்று சொன்னால் நீங்களும் நானும் உணர்வடையும்படியாகத்தான் கர்த்தர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய மனுஷர்கள் மூலமாக, தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக, தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள் மூலமாக கர்த்தர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் நானும் உணர்வடைந்து மனம் திரும்புவோம், ஆனால் பிழைப்போம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனம் திரும்ப மனம் இல்லாமல் நம்ம ஆபத்து வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது. என்னத்துக்கு தான் இப்படி நடக்குதோ? ஏன் தான் இந்த கண்ட்ரியில் இப்படி நடக்குதோ? ட்ரம்ப் ஏன் இப்படி செய்கிறாரு? நெதன்யாகு ஏன் இப்படி செய்கிறாரு? ஈரான்காரன் ஏன் இப்படிலாம் ஊடுறான்? அல்லேலூயா. நினைப்பலாம். தேவனுடைய எச்சரிப்புகள் கடைசி காலத்தில் இப்படிலாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த ஆபத்தெல்லாம் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆண்டவரே, நீங்கள் திறப்பில் நின்றால் ஆபத்துகளை கர்த்தர் அமைதியாக மாற்றுவார். அல்லேலூயா. எல்லா அதிகாரத்துக்குள்ளேயும் கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். எல்லா ராஜாக்களையும் தேவன் சந்திப்பார். ஹல்லேலூயா. எழுப்புதல் தேசங்களில் உண்டாகும். நாம் செபிக்காம, நாம் உணர்வடையாமல், நாம் வரப்போகிற இதெல்லாம் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்காக அல்ல. நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே விலைக்கிரயம் செலுத்துவோமானால் வரப்போகிற அழிவுகளுக்கு தேவன் தேசங்களை மீட்டு ரட்சிக்கிறதை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. உங்களுடைய கண்கள் காண்பது மட்டுமல்ல, அதற்காக நீங்கள் பிரயாசப்படும் பொழுது உங்களுக்கு அதற்குரிய பலன் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெரிய ஒரு எழுப்புதல்ல நீங்க பங்கடைவீங்க. எழுப்புதலின் தீ தேசத்தில் பற்றி பிடிக்கும். சனங்க உணர்வடைவாங்க. பாவத்தின் கிரியைகளில் இருந்து சனங்க விடுவிக்கப்படுவாங்க. பிசாசின் தலை நசுக்கப்படும். சாத்தானின் சதி திட்டங்கள் முறிக்கப்படும். நீங்களும் நானும் விலைக்கிரயம் செலுத்தி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் அன்பு தேவ ஜனமே, இது கடைசி காலம். பிரைஸ் தி லார்ட். இனி காலம் செல்லாதென்று கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். ஆபத்துகள் வரும். மூன்றாம் ஆபத்து கொடிதாக இருக்கும். அது பயங்கரமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இனி வரப்போகிற இந்த காலம் கொடிய காலம். அல்லேலூயா. பிள்ளைகளே, கொடிய காலம் வரப்போகுது. ஆமென். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆராதிக்கணும், ஏசப்பாவுக்கு பிரியமாக நடக்கணும். ஆண்டவரே, உங்கள் சித்தம் எங்கள் வீட்டில் நிறைவேறணும் ஆண்டவரே, என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே, என் புருஷனாருடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே, என் மனைவியினுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே. எப்படியாவது வரப்போகிற அந்த கொடிய ஆபத்துகளுக்கு எங்களை மீட்டு ரட்சிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று இப்போவே நீங்கள் செபிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் செபித்தா கட்டாயமாக உங்கள் குடும்பத்தை மீட்டு ரட்சிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களா. உங்களுடைய கண்ணீர்களுக்கு ஒரு பலன் உண்டாகும். நீங்க கண்ணீர் வடிக்கிறதுக்கு பலனை உங்க கண்களில் காண்பதாக ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அதனால தான் தேவ பிள்ளைகளே, பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் துன்மார்க்கருடைய வாழ்க்கையில் அவங்க ஆபத்துகளுக்கு அவங்க தப்பவே முடியாது. இன்னும் என்ன பாவம் செஞ்சுட்டு அப்படியே தப்பிச்சிடலாம், இங்கே ஏமாத்திடலாம். அல்லேலூயா. இங்கே உங்கள் கண்களில் நான் அப்படியே ஏதோ ஒன்று தூவிடலாம். ஆனால் கர்த்தருடைய முன்னால் நாம் நிற்கணும். பிரைஸ் தி லார்ட்.
எல்லாருக்கும் ஒரு தீர்ப்பு இருக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது ஆபத்துகள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால பிரசங்கியின் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 11வது அதிகாரம் 2வது வசனத்தை படிச்சு பாருங்க. பிரசங்கி 11:2 சீக்கிரம் படிங்க. 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரசங்கி எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்க. 7 பேருக்கும் 8 பேருக்கும். நிறைய பேர்கிட்ட நிறைய சொத்து சுகம் பொண்ணு பொருள் எல்லாம் அப்படியே அடிக்கடிக்க வைக்கிறது தான். எனக்கும் எனக்கும் உனக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கு எனக்கும் எனக்கும் எனக்குன்னே இருக்கிறாங்க. தேவஜனமே எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்ல காரியங்களுக்கு பங்கிட்டு கொடுங்கள், நலமான காரியங்களுக்கு கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. ஊழியத்து கொடுங்க, சத்தியத்துக்காக நன்மையான காரியங்களுக்கு செலுத்துங்கள். வேதம் சொல்லுகிறது பூமியின் மீது என்ன ஆபத்து வருமோ தெரியாது. ஹல்லேலூயா. என்ன ஆபத்து வரன்னு தெரியாது அம்மா, என்ன ஆபத்து வரன்னு தெரியாது ஐயா. அருமையான தேவப்பிள்ளை, எப்போ ஆபத்து வரன்னு தெரியாது, சொல்லிட்டு வராது. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். இப்போ யுத்தம் வரன்னு யார்கிட்டையும் சொல்லிட்டு வரையில, எப்போ வரோம், எங்கே வரோம், எந்த நிமிடம் எந்த தேசம் பாதிக்கப்படும், எந்த மக்கள் அழிக்கப்படுவாங்கன்னு தெரியாது. இது உலக போரா மாறுமானால் தேவப்பிள்ளையே உங்களுக்கு நிம்மதி இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எந்த மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. முழு உலகமும் பாதிக்கப்படும். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு உணர்வில்லாதபடிக்கு, இன்றைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, நாட்களை வீணாக கழித்து கொண்டு, ஏதோ பாவ கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு கொண்டு, ஏதோ சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு. நம்ம வாழ்ந்துடலான்னு நினைச்சு இருக்கிற தேவ ஜனமே, ஒரு நாள் நம்ம தப்பித்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. வரப்போகிற தண்டனைகளுக்கு நீங்களும் நான் தப்பி பிழைப்பதுக்காக தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆபத்துகள் வரும், எச்சரிப்படையுங்கள். அல்லேலூயா. உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உணர்ந்து கொள்ளுங்கள் தேவச்சனமே, இனி காலம் செல்லாது. 8 அன்னைக்கு அதனால சொல்லுவார் பாருங்க. அதனால் என்ன ஆபத்து வரன்னு நமக்கு தெரியாது. அதில் இருக்கிறதுல நீங்கள் சந்தோஷமாக பகிர்ந்து கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான யாருடைய வாழ்க்கையில் எப்படி என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் மாத்திரம் உங்கள் கூட இருந்தால் தான் பெரிய காரியங்களை தேவன் செய்ய முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய கோபாக்கினைகளுக்கு உங்களை தப்புவித்து உங்கள் குடும்பங்களை காப்பது நிச்சயம். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பாதத்தை அதிகமாக பற்றி கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதே போல் லூக்கா 21வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது. 21, 26 படித்து பாருங்கள். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து. நல்ல கவனிங்க, இது கடைசி காலத்தினுடைய காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக தன் வாயினால சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அப்ப அவர் சொல்றாரு, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளை கண்டு, ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அல்லேலூயா சொல்லுவோமா. இப்போ யுத்தம் நடக்குது இல்லையா? இப்போ எல்லாருக்கும் உள்ளமே எப்படி இருக்கு? சந்தோஷமாட்டா இருக்கு, பயந்துட்டே இருக்கு. பயம் ஒரு பக்கம், அடுத்தது என்ன நடக்குது? சோர்வு. அல்லேலூயா. என்ன நடக்குமோ? இனிதான் எங்கள் பிள்ளைகள் வாழணும், இனிதான் என் பிள்ளைகள் படிக்கிறாங்க, இனிதான் ஒரு நிலைமைக்கு வரணும், இனிதான் எதிர்காலம் இருக்குது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, எதிர்காலம் இனிதான் இருக்குது. ஆனால் மூன்றாவது ஆபத்து இப்போ வரப்போகிற ஒரு காலம். அதனால் இந்த 3 ஆபத்துகளுக்கு தப்புனா நீங்கள் கிறிஸ்துவோடு இருந்தால் போதும். அல்லேலூயா. சத்தியத்தில் நடந்தால் போதும். இயேசுவோடு வாழ்ந்தா எல்லா ஆபத்துலேயும் உங்களுக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பார்த்தீங்களா? அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்போ இது என்ன நடக்குது வாசித்துருங்க. ஒரு விஷயம் கூட வாசிங்க. வானத்தின் சத்துவங்கள்
அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். பூமியின் மேல வரப்போகிற ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எங்க குண்டு போடுறாங்க, எங்க என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. வானத்திலிருந்து பெரிய பெரிய அடையாளம் எல்லாம் இப்போ வருகிறது. பிரைஸ் தி லார்ட். கல்மழை, கடந்த நாட்களில் கல்மழை விழுந்திருக்கு பயங்கரமாக. ஒரு ஆள் மேலே விழுந்து அப்படி இறந்து போகிறாங்க. நீங்கள் நினைக்கிறது என்னென்னா நம்ம ஏதோ ஒன்றுமே தெரியாத போல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கிடக்கிறோம். இல்லை தேவ பிள்ளைகளே, ரொம்ப வேத வசனம் நிறைவேறிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. சத்தியம் ஒவ்வொரு இடத்துலையும் இன்னைக்கு விளங்கிட்டே இருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என்ன ஆபத்து வரும் என்று சொல்லி மக்களுடைய உள்ளம் சோர்ந்து போகிறது, வேதனைப்படுகிறது, பயந்து கொண்டிருக்கிறது, நடுங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களா. அதான் மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாக சம்பவிக்க போகிறது என்று சொல்லி தூதர்கள் கர்த்தருக்குள்ளே எச்சரிக்கிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களா. தூதர்கள் எச்சரிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பிசாசுக்கு கொஞ்ச காலம் உண்டென்றவன் அறிந்து அவன் பயங்கரமாக பூமி மீது கோபத்தோடு இறங்கி இருக்கிறான். அநேக குடும்பங்களை கெடுத்து நாசாக்குவான், அநேக மக்களை அழிப்பான், அநேகருடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் செய்யும்படியாக சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. பலவிதமான பாவ இச்சைகளை கொண்டு வந்து, பலவிதமான பாவ கிரியைகளை கொண்டு வந்து, அசுத்தமான காரியங்களை கொண்டு வந்து இன்றைக்கு ஜனங்களை சாத்தான் வஞ்சிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களா. எப்படியாவது அவன் கண்ட்ரோலுக்குள்ள ஒரு கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். அவனுக்கு பாருங்க, கொஞ்ச நாள் தான் உண்டென்று அவன் அறிந்து என்ன செய்கிறான், தீவிரமாக நல்லா ஒர்க் பண்ணுறான். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. நமக்கு என்ன எவ்வளோ நாள் இருக்குது? நம்ம நிறைய நாள் உண்டென்று அறிந்து நாம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியா? பிசாசுக்கு தெரியுது இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது, நமக்கு டைம் இப்போ முடிய போகுது. ஹல்லேலூயா. 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 டைம் முடிய போகுதுன்னு அவனுக்கு தெரியுது, ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நீங்கள நானந்தான் எல்லா காலத்தையும் அறிந்து வச்சிருக்க வேண்டியவங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் விழிப்பாக இருக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நீங்களும் நானும் தான் எச்சரிப்படைய வேண்டும். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், இது என்ன காலம். அல்லேலூயா. ஏசப்பா வரப்போகிற காலத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஆனால் சாத்தான் முழுமூச்சாக ஒர்க் பண்ணுறான், இரவும் ஒர்க் பண்ணுறான். இப்போ வருங்களா, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க? ராத்திரி ஒர்க் பண்ணுறாங்க, காலையில் ஒர்க் பண்ணுறாங்க, எப்போ எழும்புறாங்கன்னு தெரியல, எப்போ தூங்குறாங்கன்னு தெரியல, ராவா பகலான்னு தெரியல. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் சாத்தான் 24 ஹவரும் ஒர்க் பண்ணுறான். ஹல்லேலூயா. அவன் டவர் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுது. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் பாருங்கள், செல்ஃபோன் மூலமாக எல்லாத்தையும் பிடிச்சிடுறான், கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா சொல்லுங்களா. இது கடைசி காலம். நீங்கள் நினைக்காங்க செல்ஃபோன் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது, நல்ல நெட்டு கிடைக்குது, 5G கிடைக்குது, 6G கிடைக்கட்டு, எல்லாம் கிடைக்கிறது எதுக்காக? நீ தேவ காரியங்களில் வளர்ந்து பெருக தான் கர்த்தர் உனக்கு கிருபை செய்கிறார். கரங்களை தட்டி சோதரம் பண்ணுவோம். பாவம் செய்கிறதற்காக அல்ல, துணிகரமான காரியங்களுக்கு அல்ல, தீமைக்கு அல்ல. அன்பு தேவ ஜனமே, எப்படியாவது கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் நானும் ஆயத்தப்பட, இன்னும் கிருபைகளை பெற்றுக்கொள்ள, நீங்க அதிகமாக கர்த்தரோடு வளரதான் உங்களுக்கு சில காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களா. நாம உணராத பட்சத்தில் அருமையான பிள்ளைகள் ஆண்டு சொல்லுவார், விளக்கு தண்டை நான் அதனிடத்திலிருந்து நீக்கி போடுவேன். அல்லேலூயா. ஒரு காலகட்டம் வரையில் உங்களுக்கு டைம் கிடைக்கும், எனக்கு டைம் கிடைக்கும், ஆண்டவர் கொடுக்குற நேரம் வரையில் எனக்கு இரக்கம் கிடைக்கும். ஆனால் நான் திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்வேனானால் எனக்கு அந்த நேரங்கள் முடிந்துவிடும். தேவ பிள்ளைகளே, ஆதலால் தான் என் அன்பு தகப்பனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மலையிலே சொல்லுங்களாம். அதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அவன் அறிந்து அவன் என்ன செய்கிறான், அவன் ஃபுல் ஒர்க் பண்ணுறான். அல்லேலூயா.
எங்கே பார்த்தாலும் பாருங்கள் அவனுடைய இதுதான் இன்னைக்கு மெஜாரிட்டியாக இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆதலால் தேவ காரியங்களை நீங்கள் நிதானித்து அறிந்து, ஆண்டவரே உங்கள் சித்தம் செய்யும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், என் பிள்ளைகளை உமக்கு மகிமையாக மாற்றுங்க. ஆண்டவரே பணம் சம்பாதிக்கிறதோ பொருள் சம்பாதிக்கிறதோ பொண்ணு சம்பாதிக்கிறதோ காலம் அல்ல. தேவ ராஜ்யத்தை சம்பாதித்து கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்கள் குடும்பங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தலைமுறைகளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வம்சங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து உணர்ந்து தேவ சித்தம் செய்ய இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக நம்மை மாற்ற ஒப்பு கொடுப்போம். தேவ பிள்ளைகளே, அதுக்கு நம்ம உணர்வு வராது பாருங்க. சாத்தான் அதை பற்றி அப்படியே என்னைக்கும் ஒரு உணர்வில்லாத வாழ்க்கைக்குள்ளேயே சாத்தான் நடத்திக்கிட்டே இருப்பான். ஒரு காலமும் உணர்வு வராது. நாட்கள் கடந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாள் கடந்துட்டே போகுது. ஒரு நாள் கடந்து போக போக இயேசுவின் வருகை நெருங்கி கொண்டே இருக்கிறது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, அவர் வாசல் அருகிலே வந்திருக்கிறார், வாசல் அண்டையிலே வந்திருக்கிறார். எப்போ அவர் கால்களை எடுத்து எப்போ வெளியே வைப்பாருன்னு தெரியாது. அல்லேலூயா. ஒருத்தர் வாசல் கிட்டே எவ்வளோ நேரம் தான் நிற்பார். ஆண்டவரும் பார்க்குறாரு, எப்படா போகலாம். வெளியே போனோம், காலை எடுத்து வச்சுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. தேவ பிள்ளைகளே, அவருடைய வருகைக்கு முன்பாக யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனோடு கூட போக முடியும். அல்லேலூயா. அதுக்காக தான் இன்றைக்கே நீ வரப்போகிற இந்த கொடிய காலத்தில் ஆபத்துக்கு தப்பி பிழைக்க நீங்களும் நானும் ஆயத்தப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதற்காக தேவ பிள்ளைகளை நாம் ஒரு சில காரியங்களை நீங்கள் எப்படி இந்த ஆபத்து நாட்களில் என்ன செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு வேதத்தின் மூலம் சில காரியத்தை மட்டும் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். வாசித்து பாருங்கள். சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனம் வாசித்து பாருங்கள். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்ன செய்யுங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா. இப்போ ஆபத்தில் இன்னைக்கு நிறைய பேர் ஆபத்தில் நிர்விசாரமாக இருக்கிறவங்கள உண்டு. கஷ்டம் வரும்போது ஆபத்தில் இன்னைக்கு கண்ணீரோடு அழுகிறவங்கள உண்டு. ஏன்னா பைபிளில் இருக்குது. ஓசியாவின் புத்தகத்தில் 5:15 நீங்கள் படிச்சிங்கன்னா, ஆபத்து வரும்பொழுது மட்டும் எப்படி தேடுவாங்களாம்? கருத்தாக தேடுவாங்களாம். சிலருக்கு பாருங்கள், பிரச்சனை வந்தால் தான் ஆண்டவரே அப்பா நீங்கள் தான் உண்டப்பான்னு சொல்லி ஆடுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரச்சனை பாடு ஒன்றும் வரலன்னு வச்சுடுங்க, அப்பாவும் கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பா என் அம்மா ஜபத்து காணல, பார்க்கலாம், வரலாம். அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு உனக்கு தருணம் கொடுத்துருக்காரு கர்த்தர். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு டைம் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் கொடுத்துருக்காரு. ஆனால் ஆபத்து வந்த பிறகு நீ அழுதாலும் புலம்புனாலும் உனக்கு இரக்கம் கிடைக்கிது கஷ்டம்தான். பிரைஸ் தி லார்ட். நிர்விசாரம் பண்ணி நாம் தப்பித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் உண்மையிலே நீ ஆபத்தில் சிக்கி உண்மையாக நீ தேவனை நேசித்து அன்பு கூர்ந்து ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து ஒரு ஆபத்தில் நீ சிக்கிக் கொள்வாயானால், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களா. சங்கீதம் 95வது அதிகாரம் சங்கீதம் 91 அதில் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. 91 அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உண்மையான தேவ பிள்ளைகள், உண்மையாக ஜெபிக்கிறவங்க, உண்மையாக தேவனை நேசிக்கிறவங்க, சத்தியத்தில் நடக்கிறவங்க, உங்களுக்கு ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம்னா என் தேவன் பார்த்து கொண்டிருக்க மாட்டாரு. நீ கூப்பிடும் பொழுது உனக்கு மறு உத்தரவு கொடுத்து, உனக்கு பதில் அளித்து, உனக்கு பெரிய வெற்றியை கொடுக்க என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா.
அதனால்தான் ஜாக்கிரதையாக தேவனுக்கு பிரியமாக இருந்து, ஆண்டவரே இந்த ஆபத்தான நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாலே உங்கள் ஜெபம் கேட்கப்படும். மலையிலே சொல்லுங்களா, கட்டாயமாக அந்த ஆபத்து நாட்களில் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் வரும். சங்கீதம் 20:1 வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாட்களிலே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக. ஹல்லேலூயா. அது 20வது அதிகாரத்தில் 1வது வசனம் படிச்சு பாருங்களேன். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆமென். அப்ப ஆபத்துல கர்த்தருடைய பிள்ளைகளா நடக்கும் பொழுது நீங்க பிரச்சனை, போராட்டம் எல்லாம் இருக்கும், ஆபத்து இருக்கும், துன்பம் இருக்கும். ஆனா நீங்க தேவ பிள்ளையா இருந்தா உங்க ஜெபத்துக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு ஒரு விடுதலை உண்டு, உனக்கு பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களாம். எந்த ஆபத்துன்னு நீ கூப்பிடிய முன்னாலே கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கட்டாயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவது, ஆபத்து நாட்களில் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது லூக்கா 21 அதில் 36வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யுங்க, வரப்போகிற பயங்கரமான இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி பிழைக்கணும்னா எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. என்னது? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. நிறைய சம்பவிக்க போகுதுன்னு ஏசப்பா எல்லாம் சொல்லிட்டார் இல்லையா? அந்த லூக்கா 21 முழுவதும் நீங்கள் படிச்சுட்டே இருந்தால் தெரியும். மத்தேயு 24 முழுவதும் படிச்சிங்கன்னா தெரியும் எல்லாம் என்னென்ன சம்பவிக்க போகுதுன்னு. அல்லேலூயா. அப்போ அங்கே சொல்லப்பட்டு இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்களும் நானும் தப்பணும்னா மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க, நீங்க தப்பினாதான் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னால போய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு முன்னால் நிக்கணும்னா மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் என்ன செய்யுங்க? எல்லாரும் சொல்லுங்களாம் பார்க்கலாம். எப்பொழுதும் வாயை தரங்க, பிள்ளைகளெல்லாம் சொல்லுங்க. என்னது? அப்படி இருக்கிறீங்களா? எப்பவும் ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கா? ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிப்பா இருக்கணும். ஆண்டவரே என்ன நடக்குமோ, என்ன வருதோ, ஆண்டவரே ஆபத்தா இருக்குதே, ஒரு விழிப்புள்ள அனுபவம் இருக்க வேண்டும், விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். 10 கன்னியர்கள் 5 பேர் என்ன செஞ்சாங்க? நல்லா தூங்கினாங்க. டைம் கிடைச்சோம், அந்த டைமை பிரயோஜனப்படுத்தாமல் வாழ்ந்தாங்க. ஆனால் 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. மணவாளன் எப்போ வருவாரோ என்று விழிப்போடு இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டுக்காரர் வெளியே எங்கேயோ போயிருக்காருன்னா அவர் இந்த நாள் வருவேன்னு சொன்னால் நீங்கள் காத்திருப்பீங்களா இல்லையா? இருப்பீங்களா இல்லையா? இருப்பீங்களா இல்லையா? இப்போ இந்த நாள் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னால், இப்போ வெளிநாட்டிலேருந்து சோத்திரம் யாரோ ஒருத்தர் வராங்க உங்கள் வீட்டுக்காரர், அப்போது உடனே இப்போது இந்த நாளில் வரப்போகிறேன்னு சொல்லி முன்னாலேயே அவர் என்னைக்கு சொன்னாரோ வாரது வரலையும் காத்துக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. 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 இதை போல தான் மணவாளனாகி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நீங்களும் ஆயத்தப்படுங்கள். மட்டுமல்ல, காத்திருங்க, விழிப்பாயிருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களாம். விழித்திருந்த அந்த கன்னிகைகள் மணவாளனோடு கூட போனார்கள். விழிப்பில்லாமல் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை அருமையானுள்ளே கைவிடப்பட்ட பொருளாக மாறினார்கள். அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகள் ஜெபத்தில் விழித்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபத்தில் விழித்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். இன்றைக்கி ஒவ்வொரு ஜெபம் நடக்குது. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் நான் விழிப்பாக தேவனை தேடணும், செபிக்கணும். எப்படியாவது தேசத்துக்காக, ஆண்டவரே ஜனத்துக்காக, குடும்பங்களுக்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக ஜெபம் இருந்தால் தான் ஒரு பெரிய ஜெயம் இருக்குது. மலையில சொல்லுங்களாம். ஆண்டவர் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. மாம்சம் பலகீனம்தான், எல்லாருக்கும் சரீரத்துலேயும் பலகீனம் இருக்குது இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன்.
மாம்சம் பலகீனம்தான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். செபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவ பலன் உண்டாகும். செபிக்க ஒரு தேவ அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்படும். அப்படியானால் செபிக்கிறவர்களாக மாறும்போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு மகிமையானவர்களாக மாற முடியும். அல்லேலூயா. இரண்டாவது, ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆபத்துக்கு நீங்கள் தப்பணும்னா செபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். மலையில சொல்லுங்களா. மூணாவது ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. அவருக்கு செவி கொடுக்க வேண்டுமா. நீதிமொழிகளின் புத்தகம் 1வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்திருங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி, அவன் எப்படி இருப்பானா, விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். ஆபத்துக்கு பயப்படாம எப்படி இருப்பானா, அமைதியா இருப்பான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபத்து, பிரச்சனை, போராட்டம் எல்லாம் இருக்கிறது உண்மைதான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவனுக்கு செவி கொடுப்பீங்கன்னா எந்த ஆபத்துக்கு நீ பயப்படாதபடிக்கு கர்த்தர் உன்னை அமைதியாய் வாழ வைப்பார். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படி உங்களை நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிகிறது. அல்லேலூயா. ஆட்டு கடாக்களின் நிணம் கொடுத்து ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் நீ கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவர் சத்தத்துக்கு, அவருக்கு செவி கொடுக்குறீங்களே, அதுதான் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையானவர்களே, கர்த்தர் காணிக்க கொடு, பணம் கொடு, ஆடை கொடு, ஆட்டுக்குட்டியை கொடு, பொன்னை கொடு, பொருளை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்குற தேவன் அல்ல. உன் இருதயத்தை ஃபஸ்ட்டு கொடு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உன்னை கொடு. தேவனுடைய சத்தியத்துக்குள்ள நீங்கள் செவி கொடுங்க. அந்த சத்தியத்துக்கு நீ செவி கொடுத்தாலே ஆபத்துகளுக்கு நீ உன்னை மேற்கொள்ளாதபடி போகும். அப்போ ஒரு அமைதியாக தேவன் உன்னை வாழ வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்களா. ஆதலால் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றெண்ணை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னுமாக பாருங்கள், அநேக காரியங்கள் சொல்ல முடியும். இன்னும் நிறைய வசனம் இருக்கிறது. ஆதலால் தேவ பிள்ளைகள் இந்த ஆபத்தான காலத்தில் முதலாவது கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசினால் ஆபத்து வருது, யுத்தத்தினால் ஆபத்து வருது, உலகம் முழுவதிலும் ஆபத்து தான். இன்னும் என்னென்ன நடக்கணும் தெரியாது. ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக பயங்கரமான ஆபத்துகள் பூமியை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. இன்றைக்கே நீங்கள் தேவனுக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் ரத்தத்தில் கழுவப்படுங்க, பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். பாலிவ பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பெங்களூர் பட்டணத்துல எல்லாம் பார்க்குறேன் பாரு, அங்கே வந்து சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக ஓடுறாங்க. அவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறாங்க. இங்கே ஞானஸ்தானம் எடுன்னா கூட அவங்களுக்கு இன்னும் ஒரு தெய்வ பயமும் இல்லை, உணர்வும் இல்லை. எடுக்கணுமா வேண்டாமான்ற மாதிரி இருக்குது. பிரியமானவர்களே, கடைசி காலம். அல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்வீங்கன்னா வரப்போகிற தண்டனைகளுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். மலையிலே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பாக்கியத்தை தாரும். அப்படி எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 2 நிமிடம் நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய உயிருள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. தூதர்கள் எச்சரித்தார்கள், பூமியில் பயங்கரமான ஆபத்துகள் வரும். 1ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வரப்போகிறது. ஒருவேளை தேவப்பிள்ளை நீ இன்னைக்கு பார்க்குறீங்களே யுத்தம், இதுவே கூட 3ஆம் ஆபத்தாக கூட மாறி போடலாம். இதே ஆபத்து பெருகி கொண்டே போகலாம். இன்னும் என்னென்ன தொடரும் என்று சொல்ல முடியாது. ஆதலால் நீங்களும் நானும் இந்த ஆபத்தான நாட்கள்லையும் கூட தேவனை நம்பியிருங்கள். செபிக்கிற பிள்ளைகளாக மாறுங்க. அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்களாக மாறுங்க.
அவரை நம்பி கூப்பிடுகிற பிள்ளைகளாக மாறுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, அந்த ஆபத்தான நாட்களில் ஆண்டவரே நாங்கள் எங்கே ஓடினாலும் தப்பித்து கொள்ள முடியாதே, உங்கள் சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்ட ஐயா. உங்கள் சித்தம் மாத்திரம் எனக்குள்ளே நிறைவேற கிருபை தாரும். எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க, சோத்திரம் பண்ணுங்க. எசப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் உமக்குள்ளே கடந்து வரட்ட ஐயா. என் கணவன், மனைவி, பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் ஆபத்துகளுக்கு விலக்கி காப்பாற்றி ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. எல்லாருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கட்டளையிட நாங்கள் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆயத்தத்தோடு உமக்கு சாட்சா வாழ கிருபை தாரும். ஆண்டவரே, எல்லாரையும் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வார்த்தைகள் உம்முடைய சனத்துக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் அந்நியோனி ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.